ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 20 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸில் தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். 20 to 25 ருபீஸில் இருந்து இருக்கும். ஷாப்புக்கு ஷாப்பு வேரி ஆகலாம். ஸோ இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். ஸோ இது எல்லா ஷாப்ஸ்லேயுமே மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பீட் தான், வீட் பீட் தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கவர் 8 ரூபா தான், 8 ருபீஸுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மூணையும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம அழகான டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 30 டேஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக அழகாக டிசைன் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நம்மளோட டே 20, ஆல்ரெடி டே 19 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அந்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜரி த்ரெட்டில் தான் போட்டு எடுத்திருக்கேன். நான் கை தையல் மாதிரி தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்தால் நீங்கள் தையல் மிஷினில் கூட ட்ரை பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்டு இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ் ஆல்ரெடி நான் வந்து டே 17 வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்ட்டு ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி கைத்தையில் எப்படி போடணுன்ட்டு தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துக்கலாம். ஸோ டே 17 வீடியோ நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். அண்ட் அது பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம 30 ருபீஸில் எப்படி ஆரி டிசைன் போடுறது அப்படின்ட்டு சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. அண்ட் ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் இருந்தாலே போதும், நமக்கு ஒரு ஆரி லுக் கொடுக்கும். ஸோ ஆரிக்கே பார்த்திங்கன்னா அவங்க செயின் ஸ்டிச் தான் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து நார்மல் நீடில் சிம்பிளாக ஆரி தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஆரி தெரியாதவங்க தாராளமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஆரி மாதிரியே இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒயிட் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டு செயின் ஸ்டிச் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அண்ட் தையல் மிஷினில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போடுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் பாபினில் உங்களோட ஜரி த்ரெட்டை டபுளாக சுற்றி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஜரின்னா நீங்கள் கோல்டன் கலர் த்ரெட் வச்சுக்கோங்க மேலே, நார்மல் த்ரெட்டு. இல்லை சில்வர் கலர் ஜரி அப்படின்னா நீங்கள் சில்வர் கலர் நார்மல் த்ரெட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் அழகாக உங்களுக்கு செயின் ஸ்டிச் மாதிரி கிடைக்கும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கையில் தையல் மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியும் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரா பண்ணாமலே நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் கூட கிடையாது. நமக்கு ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் அண்ட் ஆரி பீட்ஸ் 20 ருபீஸ் 40 ப்ளஸ் நம்மளோட அந்த வீட் பீட் பார்த்திங்கன்னா 8 ருபீஸ் 48 ருபீஸ் தான். ஸோ டோட்டலி வந்து 50 ருபீஸ் தான் ஆயிருக்கு நமக்கு. ஸோ 50 ருபீஸில் அழகாக நம்ம ரொம்ப சூப்பராக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் தான் கோர்த்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு ரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆரி பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஆரி பீட்ஸ் கோர்த்து எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு இதில் போட முடியும், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் தையல் மிஷினில் வந்து செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா டைமே எடுக்காது, உங்களுக்கு 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு டைமும் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் இது டெய்லர்கிட்ட இப்போது நம்ம பண்ணுற இந்த ஒர்க் பண்ண கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1500 கிட்ட வாங்குவாங்க. அதே இது நீங்களே பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் ஸ்பெண்ட் ஆகும், பட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டோ பாட்டு கேட்டுக்கிட்டோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டோ பண்ணால் உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் எப்போவுமே ஆரி பீட்ஸ் நம்ம கோர்க்கும்போது பார்த்திங்கன்னா 4 கோர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம கோர்த்த 2 பீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளெயின் ப்ளவுஸாக சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி டிசைன் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் ஆர் பேட்டர்ன் ரொம்ப ஹெவி பேட்டர்ன்ஸ் ஆர் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் சூஸ் பண்ணிங்கன்னா
நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப நல்லா தெரியாது, ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்க. அண்ட் இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிசைன்டு பேட்டர்ன் இருந்ததுனால ரொம்ப கிளியராக தெரில. பட் இதோட நெக் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளைனாக இருக்கிறதுனால ஒர்க் பண்ணியிருக்கிறது அவ்வளோ ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட டேட் வந்துட்டு லாஸ்ட் டே 19 வீடியோஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுனா பார்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் 100 ருபீஸ் 30 ருபீஸ் இந்த பட்ஜெட்டில் எப்படி அழகாக ஆரி டிசைன் பண்ணலாம். ஆரி தெரியாதவங்க, சுத்தமாக ஆரி தெரியாதவங்க, ஆரி பண்ண பிடிக்கும் பட் ஆரி தெரியாது, டெய்லர் வந்து அதிகமாக காசு வாங்குறாங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட் பீடு எடுத்திருக்கோம். ஸோ வீட் பீடை நம்ம வந்து சரித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எல்லாம் கன்சியூம் பண்ணாது. அந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் மெஷினில் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸி, இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட கைகளுக்கு கூட வைக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த வீட் பீடு வந்து நீங்கள் முடிஞ்சால் வீட் பீடில் நிறைய ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் பால் செயின் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது அவ்வளோ ஈஸியாக கருத்து போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட் பீடில் நம்ம ஏதாவது பேட்டர்ன் ஆர் டிசைன் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ நான் வந்து இப்போ இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இதை பார்த்திங்கன்னா இதே பேட்டர்னில் இதே மேனரில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீட் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 6 ஆரி பீட் விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்தது ஸ்டிச் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நம்ம ஆரி ஒர்க் வந்து டார்க் கலர்டு ப்ளவுசஸில் பண்ணும்போது இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணியாச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு வந்து நீங்கள் இதே ஒர்க்கை உங்கள் டெய்லர்கிட்ட பண்ண கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க 1000 to 2000 வரைக்கும் வாங்குவாங்க. ஏன்னா இப்போ ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் ஆரி ஒர்க்குக்கு அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அவ்வளோ பெரிய அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கையால் பண்ணும்போது நமக்கு புது ஐடியாஸ் கிடைக்கும். புதுசாக டிசைன் பண்ணுறதுக்கு தோணும். இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம மைண்டில் தோணும். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ஸ் வந்து சேர்த்து வாங்குவோம். ஸோ அது நம்ம இப்போ ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு பீட்ஸு ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ரிமைனிங் இருக்கக்கூடிய பீட்ஸ் நம்ம அடுத்த ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்களே உங்கள் கையால் பண்ண பாருங்கள். அண்ட் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதோட மொத்தமாக நம்ம வாங்கியிருக்க பீட்ஸு ஜரி த்ரெட் எல்லாமே சேர்த்து அதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான். பட் இவ்வளோ அழகாக சூப்பராக நம்ம பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜரி த்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து காலி ஆயிடாது, ரொம்ப நாள் இருக்கும். ஸோ நிறைய ப்ளவுசஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஆரி பீட்ஸும் அப்படி தான். ஸோ நம்ம நிறைய ஒரு 2-3 ப்ளவுசஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரி பீட்ஸ். பட் ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டெய்லர்கிட்ட கொடுக்காதீங்க. அண்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டிசைன் கொடுக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படி கூட தாராளமாக கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு எப்படி பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஃபுல்லாக ஆரி பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான், வீட் பீடுக்கு பதிலாக. அண்ட் நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீட் பீடுக்கு பதிலாக நீங்கள் ஆரி பீட்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களோட காசு கொஞ்சம் மிச்சப்படும். அண்டு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு ஆரி மாதிரி தான் இருக்கும் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்டு நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலோ நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான்
நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 30 டேஸ் சேலஞ்சு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி 20 டேஸ் ஆயாச்சு, 20th டே. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க 100 டேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணுறது வந்து பிடிச்சிருக்கு தான். பட் டைம் வந்து எனக்கு எப்படின்னு தெரில, ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால. ஸ்டில் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ 31st டேலேருந்து பண்ண ட்ரை பண்ணுறேன், 30க்கு அப்புறமா. அண்டு என்னோடய டே 1 to டே 19 வரைக்குமே சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு டிசைன்ஸுமே. அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருக்கும். 100 பட்ஜெட்டில், 50 பட்ஜெட்டில், 30 பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் பண்ணியிருக்க டிசைன்ஸ்லேருந்து இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி சில வீடியோஸில் பார்த்திங்கன்னா, சில வீடியோஸில் பால் செயின்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பால் செயின் வந்து கறக்குது. அண்ட் இந்த ஆரே ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங் அதெல்லாம் இருக்காது. 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபேடாக தான் செய்யும். பட் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது, நம்ம வாஷ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நம்மளோட வாஷிங், நம்ம யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஸோ ரொம்ப சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது, ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கேர் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட செயின் ஸ்டிச்சுக்கு கீழே ஒரு ரோ வந்து பீடை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் நெருக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக பக்கத்தில் கேப் இல்லாமல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோ தான் பண்ணியிருக்கேன், சிங்கிளாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு ரோ பக்கத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செயின் ஸ்டிச் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீட்ஸோட யூசேஜ் கொஞ்சம் குறையும். ஸோ செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கருக்க எல்லாம் செய்யாது, அப்படியே தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் கூட ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சில் கூட போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக செயின் ஸ்டிச்சில் போட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த வீட் பீட்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் வேணும்னா வீட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். மற்றபடி கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு வீட் பீட்ஸ் இருக்க இடத்துல வீட் பீட்ஸும் கொடுத்து, இப்போ நான் கொடுத்துக்கக்கூடிய இந்த ஆரி பீட்ஸ் இருக்கக்கூடிய ப்ளேஸில் நீங்கள் ஆரி பீட்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக, ரொம்ப லோ பட்ஜெட்டில், பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அழகாக, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு அடுத்து வந்து ஒரு ரோ வந்து எகெயின் வந்து நம்மளோட ஆரி பீடை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். 2 வீட் பீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்காக தானே நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அண்டு எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்குமா? இப்போ பார்த்திங்கன்னா ஆரி லேஸ் வாங்க கிடைக்கிது. ஸோ அதோட வீடியோ நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு ப்ளவுஸ் அதில் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே நமக்கு லேஸில் ஃபுல்லாக அழகாக ஆரி வச்சு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது சிம்பிளி வாங்கி நம்ம ஒட்டி விட்டால் போதும். ஸோ எமர்ஜென்சிக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் அதுவும் ரொம்பவே கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 90 ருபீஸ் தான். 90 ருபீஸில் நம்மளால் அழகாக அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பண்ணால் ஓகே அப்படின்னாலும் பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது, எனக்கு ஸ்டிச்சிங்கும் வராது, எனக்கு இந்த மாதிரி பண்ணவும் வராது அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்னால் வந்து பண்ண முடியும், நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகாக பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதே டிசைன் நீங்கள் உங்களோட டெய்லர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக 1000 above தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்ம இவ்வளோ ருபீஸ் பட்ஜெட்டில் அழகாக முடிச்சிருக்கோம், வெறும் 50 ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் இது எப்படி இருக்குது, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாகவே பண்ணலாம். பட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட கைகளுக்கும் பண்ணலாம்,
ரொம்ப கிராண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.